ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி ஜெபத்திற்கு பதில் வராதது நிமித்தமாய் இன்னும் என் வாழ்க்கையில் இந்த ஜெபத்துக்கு பதில் வரலையே என்று சொல்லி இந்த 5வது மாதத்தில் கூட இப்படிப்பட்ட நினைவோடு இப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிற தேவனுக்கு தான் தம்மை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், ஜெபத்தை கேட்கும் தேவன் என்பதாக அவர் வெளிப்படுத்துகிறார். இதை அறிந்துதான் சங்கீதக்காரன் 65ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு என்ன செய்வார்கள், வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் சொல்லப்பட்டாலும் அதில் பிரதானமானது அவருக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி அங்கே பெயரை பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் அவருடைய சந்நிதியில் வந்து எட்டியிருக்க தான் செய்கிறது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை என்ன செய்திருக்கிறார், தேவன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் அவர் அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கி மூலமாய் முன்னுரைத்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களுக்கு, சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, சில மேன்மைகளை அடைவதற்கு தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் என்ன செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பார்த்து தான், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அநேக வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு வேதத்தில் சகரியா எலிசபெத்தை குறித்து என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இவர்கள் ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஓடினவர்கள். ஆண்டவருக்கென்று சொல்லி என்ன செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். இவன் ஒரு ஆசாரியன், கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்தவன். எத்தனையோ ஜபங்களை செய்திருப்பான். ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு எத்தனையோ ஜபம் செய்து இவன் ஜபத்தின் மூலமாக எத்தனையோ குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்திருப்பார், அருள செய்திருப்பார். ஆனால் இவர்கள் 2 பேருமே வயது சென்றவர்களாய் ஆகிவிட்டார்கள். ஆனாலும் ஒரு ஜெபம், எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், எப்படியாவது எங்கள் ஜெபத்திற்கு பதில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை பதில் வர்ற வரைக்கும் என்ன செய்யலைன்னா நிறுத்தவில்லை. வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபம் காணப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. சில காரியங்களுக்கு பதில் வரலையா, எழுதி வச்சு ஆண்டவரே இந்த காரியத்துக்கு இத்தனை ஆண்டுகளாய் ஜெபிக்கிறேன், இத்தனை மாதங்களாய் ஜெபிக்கிறேன், இத்தனை நாட்களாய் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்த ஜெபத்துக்கு பதில் வர்ற வரைக்கும் விடாதிருங்கள். நாம் அமர்ந்திருக்கக்கூடாது, அவரையும் அமெரிக்கையாக இருக்க என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அப்படி என்ன செய்தான், சகரியா நீண்ட நாட்கள் ஜெபித்தான். திடீரென்று சொல்லி அவன் ஆசாரிய ஊழியம் செய்து தேவனுக்கென்று என்ன செய்தான், ஆலயத்தில் தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவதூதன் அங்கே சடிதியில் அவனுக்கு தோன்றி, உன் வேண்டுதல் உனக்கு என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்ன செய்யும், உண்டாகும். உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன், அதுக்கு யோவான் என்று என்ன செய்யணும், பேரிடணும்னு சொல்லி பாருங்க. இவன் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு பதில் வந்தது. அது ஆண் குழந்தை என்கிற பதில் வந்தது. பெயரும் பரலோகம் என்ன செய்தது, வைத்தது. ஆனால் இவனால் அதை என்ன செய்ய முடியல, இதை ஏற்றுக்கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஆனால் ஜெபம் இருக்குது, ஜெபம் வருடக்கணக்காக இருக்கிறது. ஆனாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு வயது சென்றாயிட்டது. என் மனைவிக்கும் என்ன செஞ்சிருச்சு, வயது சென்றாயிட்டு. இப்படி அவன் சூழ்நிலையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு சூழ்நிலையை சொல்லாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, சகரியாவை போல உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது மகனே, வேண்டுதல் கேட்கப்பட்டது மகளே, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்னு ஆண்டவர் பேசிட்டார். நீங்கள் விசுவாசிப்பீங்களா? அன்றைக்கு சகரியா அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் ஊமையாக இருந்தான். காரணம், இவன்
பேசி பேசி அவிசுவாசமாக பேசி பேசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய காரியத்துக்கு இவன் தடையாக இருந்துடக்கூடாதான் கர்த்தர் இவனை ஊமையாகவே என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார். ஆனால் வசனம் நிறைவேறின பிறகு அவன் நாவின் கட்டுகளை அறுக்கப்பட்டு அவன் பேச தொடங்கினான். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து தான் என் தெய்வம் சொல்கிறார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லுவீர்களா? ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனை, இன்றைக்கும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி தைரியப்படுத்தியிருக்கிறேன். இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே அற்புதம் செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.